Good morning, dear students. How are you, ma? I hope all you are fine. In the last class, we will see about the chapter 5 plant tissue culture. Today, we continue the chapter 5. In the last class, we will see about the basic concept of plant tissue culture and the basic steps involved in plant tissue culture. Today, we see about the types of plant tissue culture. The plant tissue culture are four types. They are the organ culture, meristem culture, protoplast culture, cell culture. Based on the explant, it can be divided into four types. What is the explant we used? ஓகேவா எதை எக்ஸ்பிளான்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ண போகிறோம் அதை வச்சு இதை ஃபோர் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இது உனக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம் இந்த கொஷின். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஆர்கன் கல்ச்சர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கன் கல்ச்சர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஆர்கன் அப்படின்றது என்னென்னா பிளான்ட்டோட ஏதாவது ஒரு ஆர்கன், லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு, நோட் ரீஜன், அதோட ஓவரீஸு, போலன், இது மாதிரி ஏதாவது ஒரு அதோட ஆர்கனை வச்சு இனாக்குலேட் பண்ணி நியூட்ரியன் மீடியமில் இனாக்குலேட் பண்ணி அது மூலமாக நியூ பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா என்னது ஆர்கன் கல்ச்சர். இந்த கல்ச்சர் ஆஃப் எம்ப்ரியோஸ், anthers, ovaries, roots, shoots or other organ of plant on a culture medium. ஸோ இங்கே வந்து பிளான்ஸோட இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம கல்ச்சர் பண்ணுறது என்னது ஆர்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ரியோ யூஸ் பண்ணலாம், ஆந்தர்ஸ், ஓவரிஸ், ரூட்ஸு, ஷூட்ஸு. ஸோ இந்த ஆர்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ ஆர்கன் கல்ச்சர். அடுத்து மெரிஸ்டம் கல்ச்சர். மெரிஸ்டம்னா நம்ம வேர் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட், இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ரூட் டிப் அஸ் வெல் அஸ் இந்த ஷூட் டிப், பிரான்ச்சஸோட டிப்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த யங் பட்ஸ் எல்லாமே என்னது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான். அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் என்ன நேச்சர் இருக்கும், அதுக்கு ஈஸிலி டிவைடிங் ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை அந்த ஷூட் டிப்பில், ரூட் டிப்பில் இருக்கிற அந்த டிப்பில் இருக்கிற அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை எடுத்து நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறது என்னது மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்ம மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர் மெத்தடை யூஸ் பண்ணி டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே அதோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஓல்டர் லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டில் இருக்க அந்த பட்டை கவர் பண்ணியிருக்கிற அந்த அவுட்டர் லீவ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை மட்டும் எடுத்து அதை மட்டும் இனாக்குலேட் பண்ணி கேலஸ் ஃபார்மேஷன் வச்சு அதுலேருந்து பிளான்ட்லெட்ஸை உருவாக்குறதா என்னது மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் அல்லது ஷூ டிப் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னது நம்மளால் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்டை இந்த முறைப்படி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேம்மா. அடுத்து முக்கியமான கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். என்னது ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இதை சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் மெத்தடுன்னு கேட்கலாம், ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் மெத்தடுன்னு கேட்கலாம், ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த 5 கொஷின், இந்த இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின் நம்மளுக்கு. ஓகேம்மா. ஸோ ஆல் யூ மஸ்ட் ரீட் திஸ் கொஷின்ஸு. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோட்டோபிளாஸ்ட்டை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோபிளாஸ்ட்ன்றது என்னது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். செல்ஸ் வித்தவுட் அ செல் வால் இஸ் கால்ட் அஸ் த ப்ரோட்டோபிளாஸ்ட். நம்ம ஈஸியாக எழுதும். ப்ரோட்டோபிளாஸ்ட் என்னது செல்ஸ் வித்தவுட் அ செல் வால் இஸ் கால்ட் அஸ் அ ப்ரோட்டோபிளாஸ்ட், பட் இட் இஸ் பவுண்டட் பை த செல் மெம்பரேன். அதில் செல் வால் தான் இருக்காது, அதை சுற்றி என்ன இருக்கும், செல் மெம்பரேனும் பிளாஸ்மா மெம்பரேனும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு இண்டிவிஜுவல் செல்ஸு, அந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்ன்ற அந்த ஒரு செல்லை வச்சு ஒரு ஹோல் பிளான்ட்டையுமே நம்ம உருவாக்க போகிறோம். ஓகேவா? By using this single cell we can produce a whole plant and also develop the somatic hybrids. இது மூலமாக somatic hybrids நம்மளால் உருவாக்க முடியும். சிங்கிள் செல்லை வச்சு ஹோல் பிளான்ட்டையும் உருவாக்க முடியும். இந்த சேம் டைமில் somatic hybrids, somaticsனா என்னது பாடி செல்ஸ், ஹைப்ரிட்ஸ்னா என்னது காம்பினேஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாடி செல்ஸை பயன்படுத்தி 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டியை கம்பைன் பண்ணி ஹைப்ரிட் வெரைட்டியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் மூலமாக. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபியூஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஐசோலேஷன், அடுத்து ஃபியூஷன், அடுத்து கல்ச்சர், அடுத்து செலெக்ஷன். ஐசோலேஷன், ஃபியூஷன், கல்ச்சர், செலெக்ஷனை 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டெப்ஸே நம்ம முடிச்சிட்டோம்னா இந்த 5 மார்க் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு முடியுது. ஃபஸ்ட்டு ஐசோலேஷன், எப்படி ஒரு பிளான்ட் செல்ஸ்லேருந்து நம்ம ப்ரோட்டோபிளாஸ்ட் எப்படி ஐசோலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் பாரு, டயக்ராம் பார்த்துக்கோ.
ஸோ இதுதான் உனக்கு ஒரு யங் பிளான்ட்லேருந்து நம்ம லீஃப் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ லீஃபை தான் நம்ம இப்போ வந்து லீஃப் ஆர்கனை வச்சு தான் நம்ம புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸை வந்து நம்ம எடுக்கணும். லீஃப்லேருந்து தான் புரோட்டோபிளாஸ்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லீஃப் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம், சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, 0.1% மெர்க்குரி குளோரைடு யூஸ் பண்ணி 70% எத்தனால் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லீஃப் எடுத்து நல்லா சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா எபிடெர்மிஸ் பீலிங். எபிடெர்மல் செல்ஸ் அந்த லீஃப் மேலே இருக்கிற அந்த அவுட்டர் செல்ஸுக்கு தான் என்ன பேர், அவுட்டர் லேயருக்கு தான் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா எபிடெர்மஸ். அந்த எபிடெர்மல் செல்ஸை உரிக்கிற மாதிரி, பீலிங்னா என்னது, உரிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னது, பீல்டு லீஃப் செக்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது பீல்டு செல்ஸு. ஸோ பீல்டு லீஃப் செக்மெண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. பீல்டு லீஃப் செக்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம என்னது, பிளாஸ்மோலைஸ்டு செல்ஸு. பிளாஸ்மோலைஸ்டு செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும், உள்ளர இருக்க அந்த புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளாஸ்மோலைஸ்டு செல்ஸு. ஸோ இந்த மாதிரி செல்ஸை நம்ம எதில் வைக்கிறோம் அப்படின்றதுனா செல்ஸ் இன் என்சைம் மிக்சர். ஓகேவா? செல்ஸ் இன் என்சைம் மிக்சர்ஸில் வைக்கிறோம். சர்டன் என்சைம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்ரோசைம் என்சைம், செல்லுலேஸ் என்சைம், சார்பிட்டால், மேனிட்டால், இது மாதிரியான நிறைய என்சைம்ஸ் வந்து நம்மளுக்கு தியரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்சைம்ஸ் இருக்கிற அந்த கண்டென்ட்டில் நம்ம வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு ஓவர் நைட் நம்ம இன்குபேஷன் டைம் கொடுக்கும்போது செல்வால் டைஜஷன் வந்து நடக்குது. செல்வால் டைஜஷன் நடந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ இங்கே வந்து செல்வாலும் பிரேக் ஆகிருக்கும், புரோட்டோபிளாஸ்ட் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கும் தானே. இப்போ நம்ம அந்த செல்வாலை தனியாக புரோட்டோபிளாஸ்ட்டை தனியாக பிரிக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறோம், சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற ஒரு அப்பரேட்டஸ் மூலமாக சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறோம். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே வந்து பெல்லட்ஸாக நம்மளுக்கு கீழே டெபாசிட் ஆகிறது வந்து புரோட்டோபிளாஸ்ட்டு, டெப்ரீஸ் எல்லாம் மேலே வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ டெப்ரீஸ் எல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பிப்பட்டை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற டெப்ரீஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், புரோட்டோபிளாஸ்ட் கிடைக்கும். இதுதான் ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட். புரிஞ்சா உனக்கு? ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் என்னது, லீஃபை ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம். ஸ்டெரிலைசேஷனுக்கு அப்புறம் எபிடெர்மல் லேயரை பீல் பண்ணுறோம். பீல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பீல்டு லீஃப் செக்மெண்ட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து சம் என்சைம் ட்ரீட்மெண்ட் மூலமாக இது பிளாஸ்மோலைஸ்டு செல்ஸாக மாறுது. அதுக்கப்புறமும் நம்ம என்சைம்ஸில் வந்து இதை ட்ரீட் பண்ணுறோம். அந்த என்சைம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேசரோசைம் என்சைம், செல்லுலேஸ் என்சைம், செல்லுலோஸை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம் செல்லுலேஸ் என்சைம், சார்பிட்டால், மேனிட்டால்ன்றது வந்து ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுற என்சைம்ஸ் ரெண்டும். ஸோ இந்த என்சைம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி ஓவர் நைட்டு pH வந்து 5.4 மெயின்டைன் பண்ணி டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது செல்வால் டைஜஷன் நடந்து நம்மளுக்கு வந்து புரோட்டோபிளாஸ்ட் தனியாகவும் செல்வால் தனியாகவும் நம்மளுக்கு பிரியுது. இதை ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி புரோட்டோபிளாஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதுதான் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். இதே தான் தியரியிலே உனக்கு கொடுத்துருக்காங்க. A small bit of plant tissue like a leaf tissue are used for the isolation of protoplast. The leaf tissue is immersed in, underline பண்ணிக்கோமா, 0.5% macrozyme enzyme, 2% Onozuka cellulase enzyme dissolved in 13% sorbitol or mannitol at pH 5.4. Then it is incubated overnight at 25 degrees Celsius. After a gentle teasing of the cell, protoplast is obtained. ஸோ protoplast கிடச்சிருச்சு. இதோட வயபிலிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் டயத்துக்கு ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளுக்கு கிடச்ச புரோட்டோபிளாஸ்ட்டை எதில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% சுக்ரோஸில் ஸ்டோர் பண்ணுறோம். Then they are centrifuged to get a pure protoplast as a different from the cell depreces. அடுத்து ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஸோ இது மூலமாக சிங்கிள் செல்ஸ்லேருந்து ஹோல் பிளான்ட்டையும் உருவாக்க முடியும். ஃபியூஷன் மூலமாக நம்மளால் ஹைப்ரிட்ஸையும் உருவாக்க முடியும்னு பார்த்தோம் இல்லையா. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஃபியூஷனில் பார்த்தோன்னா இந்த ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடியதை வந்து பாலிஎத்திலீன் கிளைகால் PEG அப்படின்ற ஒரு ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் அக்ளூட்டேஷன், 2 செல்ஸையும் ஃபியூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இங்கே பாரு, ரெட் கலர் பிளான்ட்ஸ் இது புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷனுக்கு ரெட் கலர் ஃப்ளார்ஸு, இது வந்து ப்ளூ கலர் ஃப்ளார்ஸு. இதுலேருந்து ஒரு செல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ என்சைம்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதில் உள்ள செல்வாலை டீக்ரேட் பண்ணியாச்சு, புரோட்டோபிளாஸ்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரியே இங்கேயும் புரோட்டோபிளாஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் என்ன எடுத்திருக்கோம்னா PEG
polyethylene glycol ப்ளஸ் Ca2 ப்ளஸ் அயான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது என்னது ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட். இந்த ரெண்டு செல்ஸையும் ஃபியூஸ் ஆகிற கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள காம்பனண்ட் தான் என்னது இந்த பாலிஎத்திலின் கிளைகால். இது ரெண்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹைப்ரிட் கிடைக்கும். பிங்க் கலரில் ஹைப்ரிட் பிளான்ட் வந்து கிடைக்கும். இதை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக அதிக லெவலில் நம்மளால் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் உனக்கு ப்ராசஸ். இப்போது fusion of protoplast என்னது? By using the polyethylene glycol we can fuse the two different varieties. அடுத்து third step என்னன்னு பார்த்தீங்கன்னா culture of protoplast. Culture of protoplast. இதில் என்னன்னா MS liquid medium is used. மீடியாவை என்ன யூஸ் பண்ணுறோம்? MS liquid media யூஸ் பண்ணுறோம் with certain modifications. நார்மல் இல்லாமல் இதில் வந்து certain modification. By using the droplet method இதில் யூஸ் பண்ணுறாங்க, அல்லது plating method அல்லது micro drop array technique யூஸ் பண்ணுறாங்க. droplet method, plating or micro drop array method யூஸ் பண்ணி இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து கல்ச்சர் பண்ணி நம்ம அதிக லெவலில் பிளான்ட்லெட்ஸை வந்து உருவாக்க முடியும். ஸோ இந்த ட்ராப்லெட் மெத்தட், மைக்ரோ ட்ராப் மெத்தட் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இல்லாமல் வேக் ப்ராசஸாக இல்லாமல் சிம்பிள் ப்ராசஸாகவும் ஈல்டை வந்து அதிக லெவலில் கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 100% சக்ஸஸாக வர்றதுக்கும் நம்மளோட காஸ்ட் ஆஃப் அந்த ஒர்க்கிங் லேபில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மீடியா அதுக்குள்ளே காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. புரோட்டோபிளாஸ்ட் வயபிலிட்டி டெஸ்ட்டு. புரோட்டோபிளாஸ்ட் வந்து இன்னும் வயபிள் கண்டிஷனில் தான் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளோரோசியன் டை அசிட்டேட். ஓகேவா? கல்ச்சருக்கு பிஃபோராக இந்த டையை யூஸ் பண்ணி புரோட்டோபிளாஸ்டோட வயபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்குபேஷன் டைம் அப்போது லைட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1000 to 2000 லக்ஸ் வந்து லைட் கொடுக்குறாங்க. டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸு. செல்வால் ஃபார்மேஷன் வந்து 24லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து செல்வால் ஃபார்மேஷன் நடந்துடும். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த நியூ செல்ஸ் அக்கர் பிட்வீன் 2 to 7 days. 2 daysலேருந்து 7 daysக்குள்ளே செல்ஸ் வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். செல்வால் ஃபார்மேஷன், புரோட்டோபிளாஸ்டில் செல்வால் ஃபார்மேஷனுக்கு 24லேருந்து 48 ஹவர்ஸ் நடக்கும். செல் டிவிஷன் வந்து 2 to 7 daysல. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் சொமாட்டிக் ஹைப்ரிட் செல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் த நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல் இஸ் கால்ட் அஸ் ஹைப்ரிட். இது முக்கியமான கொஷின். இந்த ஹைப்ரிட் கொஷின் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கூட இந்த கொஷின் வந்தது. ஹைப்ரிட், வாட் இஸ் ஹைப்ரிட்? ஹைப்ரிட்னா என்னது? இந்த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட் மட்டும் ஃபியூஸ் ஆகுது வித்தவுட் த நியூக்ளியஸ். அதில் உள்ள சைட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஸ் ஆகுது, நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். தட் இஸ் கால்டு ஹைப்ரிட். அதை ஃபாலோ பண்ணி நியூக்ளியர் ஃபியூஷனும் அங்கே நடக்குது. திஸ் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க? சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸ். அடுத்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒன்றுமே இல்லைம்மா. அம்மா கேர்டாக மாற்றுவாங்க இல்லையா, மில்கை வந்து கேர்டாக மாற்றுவாங்க இல்லையா, பால் இருக்கும், பாலில் வந்து ஒரு 2 drops தயிரை விட்டாங்கன்னா அது என்ன மாறிடும்? ஃபுல்லாக தயிராக மாறிடும் இல்லையா? அதே தான். இப்போது தயிரில் என்ன இருக்குது உனக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபெசிலஸ் இருக்குது. ஸோ மில்கில் வந்து அந்த லாக்டோபெசிலஸ், மில்க்குன்றது அங்கே மீடியா, அந்த சஸ்பென்ஷன், அதில் வந்து இந்த பாக்டீரியாவை ஆட் பண்ணும்போது ஃபுல்லாகவே அது என்ன மாறிடும்? செல் சஸ்பென்ஷன் கல்ச்சராக மாறிடும். அதே மாதிரி தான் இங்கே க்ரோயிங் செல்ஸை ஒரு சிங்கிள் செல்லையோ அல்லது குரூப் ஆஃப் செல்ஸையோ அல்லது ஒரு கேலஸையோ ஒரு நியூட்ரியன் மீடியா, லிக்விட் மீடியாவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது உனக்கு என்னது? அந்த நியூட்ரியன் மீடியா ஃபுல்லாகவே உனக்கு ஒரு சஸ்பென்ஷன் கல்ச்சராக மாறுது. த க்ரோயிங் ஆஃப் செல்ஸ் இன்க்ளூடிங் த culture of single cell or small aggregates of a cell in vitro inside the lab in a liquid medium is known as a suspension culture. Liquid media la cells grow பண்றதா என்னது? Suspension culture. The cell suspension culture is prepared by transferring a portion of callus. So இதுல portion of callus வந்து liquid mediaல transfer பண்ணி and agitatedனா அது ஷேக் பண்ணுறதா. அதுக்கு யூஸ் ஆகிற மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரி ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட். அஜிடேட்டர்னா என்னது? ஷேக் பண்ணுறது தான். அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது? ரொட்டேட்ரி ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட். த செல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த callus tissue and is used for cell suspension culture. This, dear students, all of you study these question ma protoplasmic fusion and the 4 types of plant tissue culture. It is very important. All you must read this question.